சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ சாந்த குணத்தை ஆண்டவரே என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. சாந்தமாரு, அமைதியாரு. அநேக இடங்கள்ல ஆண்டவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அமைதியா இருந்தார். அமைதியா, சில இடங்கள்ல பேசினாரு, சில இடங்கள்ல கோபப்பட்டாரு, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்தார். எந்த இடங்கள்ல அமைதியா இருப்பார் பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள்ல அமைதியா இருந்தா தான் அங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற இடத்துல அமைதியா இருப்பார். அமைதியா இருந்தாலே ஒரு ஜெயம் வரும். ஆண்டவரை சிலுவைக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறார். சிலுவையில் அடிக்கப்படணும். தேவாலயத்தில் கோபப்பட்டாரு. சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு அவரை கொண்டு போகும்போது வாரினால் அடிச்சாங்க, துப்புனாங்க, சவுக்கியை கொண்டு அடிச்சாங்க, காயப்பட்டாங்க, உடம்புல இருந்து ரத்தம் பீறிட்டு பாய்கிறது. பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் கோபப்படல. அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, அமைதியா இருந்தாரு, சாந்தமா இருந்தாரு. ஏன் அங்க கோபப்பட்டார்னா அங்க பிசாசு மேல நம்மளால பிசாசு மேல ஜெயம் எடுக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்றார் பாருங்க, கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டாரு, சாந்தமா நடக்க வேண்டிய இடத்துல சாந்தமா நடந்தார். அல்லேலூயா. சாந்தமா இருக்க வேண்டிய இடத்துல சாந்தம், கோபப்பட வேண்டிய இடத்துல கோபம். அல்லேலூயா. அதை நிதானித்து நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், போக தெரியணும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் கோபப்பட்டிருந்தார் வைங்களேன், கோபப்பட்டிருந்தார்னா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ரணகாலமே நடந்திருக்கும். ஏன் அங்க வரக்கூடிய போர் சேவர்களை இவரால் நிச்சயம் தடுக்க முடியாதா, எதிர்த்து தாக்க முடியாதா, ஏதாவது ஒன்று செய்ய முடியாதா? செஞ்சிருக்கலாம். கோவப்பட்டு ஏதாவது நடந்திருக்கு, செஞ்சிருக்கலாம், எதிர்த்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். இவர் கூட 12 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தனை சொல்றாரு, பட்டயத்தை எடுத்துட்டு வாடாரு. அவனும் பட்டயத்தை வச்சிருந்தான், பட்டயத்தை இடுப்புல சொல்லி வச்சிருந்தான். இயேசுவை பிடிக்க வரும்போது பட்டயத்தை உரிய காலையும் வெட்டினான். ஏன் எல்லாரும் இடுப்புல பட்டயத்தை கட்டிட்டு பட்டயத்தை எடுத்து என்ன பிடிக்க வரும்போது எல்லாரும் குத்தி கொழுகுடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கலாமே, ஏன் போடல? அங்கு ஜெயம் எடுக்க முடியாது. அங்கு சாந்தமா நடந்தாதான் அங்கு பிசாசு மேல வெற்றி பெற முடியும், ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான இடம், ஜனங்களுக்கு ரட்சிப்பை தேடி வரக்கூடிய இடம், ஜனங்களுக்கு மீட்பை கொண்டு வரக்கூடிய ஒரு இடம், ஜனங்களுடைய பாவத்துக்காக மரிக்கக்கூடிய இடம், ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த முக்கியமான இடத்துல சத்துரு வந்து போராடும் பொழுது அங்கு சாந்தமா அமைதியா போனாதான் சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து சாந்தமா போனார், அமைதியா போனார்.